ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம மனோஜுக்கு ஒரு பயங்க. அதனால் நடுராத்திரியில் பேய் மாதிரி ஏஞ்சி உட்காந்து சூனிய பொம்மை மாதிரி சுற்றி பார்க்குறாரு. என்னடா அது இந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னு பார்த்தா, வா இங்கிட்டு போயிச்சா ஐயோ வலிக்குதே அடமான பிராந்திப்பா படுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படிலாம் யோசிச்சு நம்ம ரோஹிணியோட தூக்கத்தையும் கெடுக்கிறாரு. டேய் கம்முன்னு படையண்டா, இழுத்தா எனக்கு தாண்டி இழுக்கும், உனக்கு என்னடி கவலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, தப்பு செஞ்சது நீ தானப்பா, தண்ணி நீ தானப்பா குடிச்சாகணும் அப்படின்றாரு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க ஒரு பக்கத்து பயந்து தூங்காமல் இருக்க மாதிரி, அங்கிட்டு விஜயா தூங்கலைங்க. 2 பேர் சேர்ந்து வெளியே வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதை கீழே விழுந்துருச்சுன்னு அதை எடுத்து வைக்கிறதுக்கு இவங்க பயப்படுற பயம் இருக்கே. ஐயோயோ மரண பீதிப்பா, கண்ணில் நல்லா தெரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு தேவையா? சொந்த வீட்டில் சூனியம் வைக்காங்கன்னா கேட்குறீங்களாடாப்பா சாமி, சொந்த வீட்லேயே சூனியம் வச்சுக்கிட்டு சுற்றுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே போகிறாங்க, வேகமாக கிளம்புறாங்க. எங்கடாப்பா கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்டா விஜய் ஒரு பக்கம் பார்வதியை பார்க்க போகிறேன்னு சொல்ல, நான் ஒரு பக்கம் கடையை திறக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பி வராங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு போய் சாமியாரை மீட் பண்ணுறாங்க. அவரு டூப்ளிகேட் சாமியார் போல் 5 ரூபா கொடுத்தா ஆமாம்பாராட்டுக்கு அவர்கிட்ட போய் சூனியம் பொம்மை வச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எலுமிச்சம்பழம் அது கண்டிப்பாக பழிக்குமா சாமி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதை தொட்டிங்கன்னா நீங்கள் செத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வேறு ஆல்ரெடி தொட்டு எடுத்து வச்சிட்டாங்களே, யார் பண்ணீங்களோ அந்த பழம் இருக்கிற வரையும் உங்கள் வீட்டில் ஆபத்து தான் அப்படின்ட்டாங்க. மரண பீதியை கிளப்புறாரு. இது என்ன சறுக்காவுதே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இவ்வளோ பயமுடுத்துறீங்களே சாமி, ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டால் பரிகாரம் இல்லைன்ட்டாங்க. ஐயோயோ நம்ம விஜயா மூஞ்சில் பார்க்கணுமே, பேய் ஆடிடுச்சுங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சீக்கிரம் அந்த எலுமிச்சம்பழம் வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பிளான் பண்ணால் நம்ம முத்து ஒரு பிளான் பண்ண மாட்டாரா? அன்னைக்கு எலி தன்னால் பொரியல மாட்டிடும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி காத்துட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.